Hey everyone, this is Gayatri here. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு how to find inverse of a matrix அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். And this is especially for 12th standard metric board students. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ ஈஸியாக இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Before enter into inverse, we should know about this adjoint because your inverse formula is built up with adjoint, right? So adjoint is nothing but is the transpose of the matrix of cofactor matrix. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ஜாயிண்ட் என்னன்றது கிடச்சிரும் இல்லையா. பட் கோஃபேக்டர் மைனர் பிகாஸ் கோஃபேக்டர் இஸ் த சைன்டு மைனர். நீங்கள் கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் நீங்கள் கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் தட் இஸ் த லார்ஜ் ப்ராசஸ். ஸோ அதுக்கு பதிலாக எப்படி ஷார்ட்கட்டில் அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டாக. ஸோ இதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் யாரும் நீங்கள் அது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் அட்ஜாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை அந்த லிங்க்கில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லைனாலுமே மோரோவர் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த சேம் இன் திஸ் ப்ராப்ளம் ஆல்சோ. நீங்கள் இதில் கூட யூ கேன் ஏபிள் டு நோ இன்வர்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் இப்போ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸில் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படின்ற எக்ஸிஸ்டன்சி முதல்ல நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அது எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்ற அந்த எக்ஸிஸ்டன்சி நீங்கள் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதை அப்போது எப்படி நம்ம வெரிஃபை பண்ணலாம்? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் கிவன் ஹியர். லெட் A be square matrix of order n, then A inverse exist if and only if A is non-singular. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு A inverse எக்ஸிஸ்ட் ஆகும். இல்லைனா இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு நம்ம ப்ராப்ளமாக அதோட வைண்டப் பண்ணிடலாம். ஸோ அப்போ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா என்ன மீனிங்? இட் இஸ் கிவன் கிளியர்லி ஹியர் A இஸ் நான் சிங்குலர். ஸோ அப்போ A இஸ் நான் சிங்குலர்னா என்ன? அதுதான் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது. ஸோ A இஸ் நான் சிங்குலர், இட் இஸ் நத்திங் பட் த டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் நான் ஜீரோ. நமக்கு எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இஃப் இட் இஸ் 2x2 or 3x3 நமக்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணுன்றது தெரியும் இல்லையா. 2x2 இருந்தால் சிம்பிளி இட்ஸ் கிராஸ் மல்டிப்ளை, 3x3 இருந்தால் அதுக்கு நமக்கு ப்ரொசீஜர் இருக்குது. இட்ஸ் இன் ப்ராப்ளம். ஸோ அதோட ஆன்சர் உங்களுக்கு நான் ஜீரோவாக இருந்ததுன்னா அதர் தென் ஜீரோ உங்களுக்கு என்ன வேல்யூ வந்தாலுமே அப்போது அங்கே எக்ஸிஸ்ட் இன்வர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் அது ஃபைண்ட் அவுட் பண்ணுற இடத்துல உங்களுக்கு அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ ஜீரோ ஆகிடுதுன்னா கண்டிப்பாக இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. யூ கேன் வைண்ட் அப் யுவர் ப்ராப்ளம் தேர் இட் செல்ஃப். ஸோ உங்களுக்கு நான் உங்கள் 12th மெட்ரிக் போர்ட் புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 2 தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். திஸ் இஸ் வாட் யுவர் ப்ராப்ளம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம இப்போது எப்படி இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் த ஃபார்முலா ஆஃப் இன்வர்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இதுதான் இன்வர்ஸோட ஃபார்முலா. பிகாஸ் மேத்தமேட்டிக்ஸில் ஃபார்முலா எவ்வளோ முக்கியன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஃபார்முலாவில் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட இட் வில் ஸ்பாயில் த ஹோல் ப்ராப்ளம் இல்லையா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதோட ஃபார்முலாவை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபார்முலா கரெக்ட்னாலே நம்ம பாதி சக்ஸஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் அதோட ப்ரொசீஜர் தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். திஸ் இஸ் வாட் ஹவு டு ஸ்டடி ஆர் ஹவு டு லேர்ன் த மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இங்கே இன்வர்ஸ்க்கு நமக்கு இருக்க ஃபார்முலா A inverse is equal to 1 divided by determinant of A into adjoint of A. ஸோ இன் கேஸ் if inverse exist நம்ம பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம், டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஃபைண்ட் அவுட் பண்ணணும், adjoint of A ஃபைண்ட் அவுட் பண்ணி அது இங்கே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். ஹவு டு ஃபைண்ட் இன்வர்ஸ். ஸோ அது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட் ஆஃப் A. பிகாஸ் நம்ம எக்ஸிஸ்டன்சி இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ எக்ஸிஸ்டன்சி இருக்கா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணணுன்னா உங்களோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோ வருதா இல்லை நான் ஜீரோ வருதா அப்படின்றத நீங்கள் முதல்ல பார்க்கணும். இங்கே நாம் எடுத்திருக்கிற ப்ராப்ளம் 3x3 டிட்டர்மினன்ட். ஸோ எப்படி 3x3 டிட்டர்மினண்ட்டை சால்வ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். யூ மே எக்ஸ்பேண்ட் பை ரோ, எதர் பை ரோ ஆர் பை காலம். நான் இங்கே உங்களுக்கு
ரோ வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்னோட ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா 5 1 1. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவோட முதல்ல இருக்க 3 எலிமெண்ட்டோட பொசிஷன்ஸோட சைன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அது நான் கிளியராக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு நான் 5 சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம 5 சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் நம்ம எலிமினேட் பண்ணோன்னா கிடைக்கிற சப்மேட்ரிக்ஸோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது. ஸோ 5 நீங்கள் அதோட ரோவையும் காலமையும் எலிமினேட் பண்ணோன்னா நம்மளோட சப்மேட்ரிக்ஸ் 5 1 1 5. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா 25 minus 1. சிமிலர்லி நெக்ஸ்ட்டு -1 எடுக்கிறோம். செகண்ட் பொசிஷன் A12. A12 is 1. ஸோ -1 அதோட ரோவையும் காலமையும் நம்ம எலிமினேட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற சப்மேட்ரிக்ஸ் 1 1 1 5. ஸோ அதோட கிராஸ் மல்டிப்ளை 5 minus 1. Similarly a third element 1. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம் எலிமினேட் பண்ணோன்னா கிடைக்கிற சப்மேட்ரிக்ஸ் 1 5 1 1. அதோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 minus 5. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்குது கிளியராக. அண்ட் தென் 25 minus 1 is 24, 5 minus 1 is 4 and 1 minus 5 is -4. அடுத்து நீங்கள் இதோட வேல்யூஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 24ம் 5ம் மல்டிபிள் பண்ணோன்னா 120 and 1 into 4 is 4 and 1 into -4 is -4. and 2 terms நமக்கு நெகட்டிவில் இருக்கிறனால நான் அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். பிகாஸ் சிமிலர் சைன்ஸ் கேன் பி ஆடட். -4 -4 -8 and 120 minus 8, the answer is 112. So your final answer, it is not 0, it is non-zero. So your determinant value is non-zero. So determinant value non-zero வா இருந்தா அந்த மேட்ரிக்ஸ் வந்து non-singular matrix. So non-singular matrix இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளமில் இங்கே இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. So step 2, find adjoint of A. பிகாஸ் ஒன்ஸ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம அடுத்து மூவ் பண்ண வேண்டியது அட்ஜாயிண்ட் தான் இல்லையா. ஸோ அட்ஜாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நான் வந்து இங்கே என்னோட ஷார்ட்கட் ப்ரொசீஜரில் தான் நான் இங்கேயுமே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி உங்களோட புக்கில் வந்து கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் கோஃபேக்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்டர் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிச்ச பிறகு அது டிரான்ஸ்போஸ் பண்ணுறது தான் நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவாக எடுப்போம். பட் என்னோட இந்த ஷார்ட்கட்டில் நான் கொடுத்துருக்கிற ஏ மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டே வந்து நான் டிரான்ஸ்போஸ் பண்ணிவிடுவேன். ஓகேவா. ஸோ நீங்கள் ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கிடைக்கும். தட் இஸ் வாட் ஐ ஹவ் ரிட்டர்ன் ஹியர். ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 5 1 1 1 5 1 and 1 1 5. ஸோ இது மாதிரி உங்களுக்கு கிடைச்ச பிறகு நீங்கள் இந்த மேட்ரிக்ஸை 4 times ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த சைடில் இருக்கிற இந்த இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த பிக்சரை. அது 3x3 மேட்ரிக்ஸை நான் 4 times ரிப்பீட் பண்ணியிருப்பேன். 1 2 3 4. அது நல்லா கிளியராகவே உங்களுக்கு இருக்குது, பார்த்தீங்கனாலே புரியும். நீங்கள் 4 times இப்படி ரிப்பீட் பண்ண பிறகு உங்களோட இந்த கார்னர்ஸ் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையுமே இக்னோர் பண்ணிடலாம். இந்த மேலே அப் அண்ட் டவுன் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் 4 சைடு இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள். தென் இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் யுவர் அட்ஜாயிண்ட். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஹவு டு ஃபைண்ட் அட்ஜாயிண்ட். ஸோ நான் உள்ளே இருக்கிற அந்த பார்ட்டில் அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நான் என்னோடய அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான கேல்குலேஷன்ஸ்க்கு எடுக்க போகிறேன். நான் இங்கே க்ராஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த எலிமெண்ட்ஸை தான் நம்ம இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களோட அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து அப்சைட் டவுன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் பாருங்கள் 5 1 1 5. அது நான் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறதையும் கொஞ்சம் அந்த பிக்சரையும் மேட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ஹியர். ஸோ 5 into 5 it's 25 and 1 into 1 -1. ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு பொசிஷனில் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் செகண்ட் பொசிஷன் அப்படியே செகண்ட் க்ராஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அப்சைட் டவுன் இட்ஸ் 1 into 1 -5 into 1. அண்ட் தேர்ட் பொசிஷன் 1 - 5 இருக்குது. ஸோ உங்களோட தேர்ட் க்ராஸ் அதே தான், ஃபஸ்ட்லேயே தேர்ட் க்ராஸ் 1 into 1 1 it's 1 -1 into 5 it's 5. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாமே ஓவர். And I move on to next row, that is 1 5 1 1. So upside down first start பண்ணுறேன். 1 into 1 1 minus 1 into 5 is 5. And then 5 into 5 it's 25 minus 1 into 1 is 1. And third 1 into 1 is 1 minus
1 into 5 is 5. Similarly, you have to do for the last row. 1 1 5 1, so upside down it's 1 into 1 1 minus 1 into 5 it's 5, and second next position 1 into 1 1 minus 1 into 5 it's 5, and the next last position it's 5 into 5 25, and minus 1 into 1 it's 1. So this is what I have given inside the matrix. Okay va? So either neenga solve panniduveenga. Everyone you know how to subtract 25 minus 1 1 minus 5 and 1 minus 5 idellame solve panni ungalku final matrix na kuduthirken. Okay va? So your matrix final adjoint matrix is there. Therefore, adjoint of A is equal to 24 minus 4 minus 4 and minus 4 24 minus 4, and third row minus 4 minus 4 24. So, நம்ம இப்போ adjoint of A find out பண்ணிட்டோம். And finally, step 3 we move on to find inverse. So, first I have given here the formula of inverse. A inverse is equal to 1 by modulus of determinant of A into adjoint of A. So the step is, I have substituted the values of determinant of A and adjoint of A. Formula la determinant of A இருக்கிற இடத்துல அதோட வேல்யூ நம்ம find out பண்ணிருக்கோம், that is 112, right? நான் அது substitute பண்ணிருக்கேன், and then J நமக்கு என்ன கிடைச்சதோ அதோட ஆன்சர் இங்கே substitute பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ மேட்ரிக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே we have common factor இல்லையா? 4 is the common factor for 4 and 24. ஸோ நான் அதை காமன் ஃபேக்டரை நான் வெளியில் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் காமன் ஃபேக்டர் வெளியில் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட மேட்ரிக்ஸ் என்னவாகும்? வேல்யூஸ் இட் இஸ் 6 minus 1 minus 1 and minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. ஸோ நீங்கள் வெளியில் எடுத்த பிறகு இந்த 4ஐயும் 112ஐயும் cross out பண்ணிங்கன்னா you can able to get the answer for 28. So 1 divided by 28 into the adjoint of A number solve பண்ண matrix அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் உங்களோட இன்வர்ஸோட ஃபைனல் ஆன்சர். A inverse is equal to 1 by 28 into that matrix. Okay. ஸோ இதுதான் ஒரு இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் சொல்லிக் கொடுத்த இந்த மெத்தட் அப்ளை பண்ணி ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆன்சர் வரல, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் ஒன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.